Hello and welcome to Banu's Corner. Thayir Sadam ரொம்ப சுலபமா குழையா வடிச்ச பச்சரிசி சாதத்தோடு தயிரை கலந்தா ரெடி ஆயிடும். ஆனால் இதையே நம்ம கடுகு, மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சா அருமையா இருக்கும். இதோட நம்ம மாதுளை முத்துக்கள், இல்லைன்னா திராட்சை, இல்லைன்னா துருவிய கேரட், மாங்காய், இல்லைன்னா முந்திரி பருப்போ பூந்தியோ சேர்த்தா ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இந்த தயிர் சாதத்தை பிரசாதமாக கோயில்லையும் வீட்லேயும் செய்வாங்க. நவராத்திரி போது கூட பிரசாதமாக பண்ணுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி, உப்பு, எண்ணெய், பெருங்காயம், இஞ்சி, கடுகு, பச்சை மிளகா, வரமிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பால், தயிர். தயிர் சாதம் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும்னு நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம மாதுளை முத்துக்களும் திராட்சையும் நான் எடுத்திருக்கேன். திராட்சை பெருசாக இருக்கனால கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல அரிசியை நல்லா கழுவிட்டு 1.25 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் சாதத்தை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. அப்புறம் பாலை நல்லா காய்ச்சிட்டு சூடான பாலை இந்த மசிச்சு வச்சிருக்கிற சாதத்தில் சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மசிச்சு வச்சிருக்கிற சாதம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு தோணிச்சுன்னா தேவையான அளவு தண்ணி விட்டு அதை தளர ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தை கொஞ்சம் ஆற விடுங்க. சாதம் ஆறினப்புறம் கெட்டியான புளிக்காத தயிரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகா, பெருங்காயப்பொடி, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் ஒரு பிஞ்சு வெந்தய பொடியும் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான். அது சேர்த்தா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அம்மா அப்படி பண்ணுவாங்க. ஸோ நானும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு பொதுவாக ஒரு பிஞ்ச் வெந்தய பொடி போடுவேன். அதுக்கப்புறம் தாளித்த பொருட்களை நீங்கள் கலந்து வச்சுருக்கிற சாதத்து மேலே போட்டுருங்க. திரும்பவும் சாதத்தை நல்லா கிளறி விட்டுட்டு உங்ககிட்ட கைவசம் மாதுளை முத்துக்கள் இல்லைன்னா திராட்சை இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு மாதுளை முத்துக்களும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசி தேவையான அளவு உப்பும் கொத்தமல்லியும் சேர்த்து கலந்துடுங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மாதுளை முத்துக்களை ஜல்லடையில் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா ஏதாவது மாதுளை ஜூஸ் வெளியில் பட்டிருந்தாலும் தயிர் சாதம் கலர் மாறாது. இப்போ நம்ம சுவையான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.